ஹலோ எவ்ரிவான். மார்ச் 25, 2014 நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க பரமத்திவேலூர் போலீஸ் ஸ்டேஷனில் காலையில் ஒரு 7:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே பரபரப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபரை பார்த்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸுமே எழுந்து நின்று ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த நபரோட ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கு. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த மர்ம நபர் யாரு? அந்த நபர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே மிரண்டு போயிருக்காங்க. இப்படி எல்லாரையும் மிரள வைக்கிற அளவுக்கு இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் 70 வயசாகக்கூடிய வையாபுரி அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துட்டு வர்றாரு. இவரோட மனைவியோட பேர் காமாட்சி. அவங்களுக்கு வயசு 65. இந்த தம்பதிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஊரில் கிடைக்கிற கூலி வேலைக்கு போயிட்டு தான் தன்னோட பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு மேரேஜும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தம்பதியோட பையன் வெளியூரில் வேலை பார்க்குறதுனால தன்னோட ஃபேமிலி கூட அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. பொண்ணையும் இன்னொரு ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் தன்னோட அம்மா அப்பாவை எப்பயாவது தான் ஊருக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்படி இருக்க சமயத்தில் தான் 70 வயசாகக்கூடிய வையாபுரியோட பையன் தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு 2 பேத்துக்கும் ரொம்பவே வயசாகிருச்சு. இன்னும் இந்த வயசான காலத்தில் எவ்வளோ நாள் தான் தனியாக இருந்து கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்களும் என் கூட வந்து ஊர்லேயே இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வையாபுரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே கூலி வேலைக்கு போயிட்டு பழகிட்டோம். திடீர்னு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் உடம்பு முடியாமல் போயிடும். உழைக்கிற வரைக்கும் தான் உடம்புல தெம்பு இருக்கும். வேலைக்கு போனால் தான் எங்களுக்கும் நைட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த வாழ்க்கையே பழகிருச்சு. டவுனுக்கெல்லாம் வந்துட்டு எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கூடவே நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு தான் உன்னோட அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வையாபுரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் டெய்லியும் கூலி வேலைக்கு, அதாவது சித்தாள் வேலைக்கு போயிடுவார். 70 வயசானாலும் அந்த காலத்து நபர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. வயசான காலத்துலேயும் உழைச்சி சம்பாதிச்சு தன்னோட மனைவியை ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலமையில தான் டெய்லி வேலைக்கு போகிற அந்த வையாபுரி தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இதனால் அவங்க ஒய்ஃபான காமாட்சியும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த நபரோட ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அந்த வையாபுரி தாத்தா படுத்த படுக்கையாகவே இருந்திருக்காரு. இந்த இடைப்பட்ட டைமில் தான் காமாட்சி தன்னோட கணவரை பார்த்துட்டு, இத்தனை நாள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க, அது வரைக்கும் நான் சித்தாள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வையாபுரி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நமக்கும் உடம்பு முடியலை, பசங்க கிட்ட எவ்வளோ நாள் தான் நம்ம காசு வாங்க முடியும், நம்ம உழைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம மரியாதையாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால காமாட்சி வேலைக்கு போகிறதுக்கு அவர் எந்த ஒரு தடையுமே சொல்லலை. அடுத்ததாக செல்வகுமார் அப்படிங்கிற மேஸ்திரி கிட்ட இந்த காமாட்சி சித்தாள் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலையை பொறுப்பாக பார்த்துட்டு சம்பாதிக்கிறது பணத்தை வச்சு தன்னோட கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து அவர் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் சித்தாள் வேலைக்கு போன இந்த காமாட்சி வேலையில் பொறுப்பாக இருந்திருக்காங்க. கூடவே அவங்க வேலை பார்க்கக்கூடிய மேஸ்திரியான செல்வகுமாரை தன்னோட பையனாக நினச்சி அன்பாக பேசி பழகியிருக்காங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக செல்வகுமாருக்கும் இந்த காமாட்சி மேலே ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கு. இப்படி அந்த காமாட்சி மேலே ஒரு தப்பான எண்ணம் வந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மா வயசு அப்படின்னு நினைக்காம அந்த ஆசையை அவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காரு. அப்படி அந்த செல்வகுமார் காமாட்சி கிட்ட உங்கள் மேலே எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவில்லாமல் பேசாத, நீ என்னோட பையன் மாதிரி, உன்னோட வயசு என்ன என்னோட வயசு என்னன்னு கேட்டு ஆரம்பத்தில் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு செல்வகுமார், நான் உங்களோட பையன் மாதிரி தான்,
ஆனால் உண்மையான பையன் கிடையாது. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு மேலே நீங்களே யோசிச்சு ஒரு முடிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். இதை கேட்டதுக்கு அப்புறமா காமாட்சி செல்வகுமார் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்க நெருக்கமான ஒரு பழக்கம் அப்படின்னா, ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம தனிமையில் இருக்கிற அளவுக்கு இவங்களோட நெருக்கம் அதிகமாயிருக்கு. இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. பல நாட்களுக்கு அப்புறமா வையாபுரி அவரோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா நார்மலாக வருது. அவர் மறுபடியும் சித்தாள் வேலைக்கு கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி தன்னோட மனைவியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வேணும்னா வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடு, நான் மட்டும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட காமாட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, வீட்லேயே இருந்தால் எனக்கும் ஏதாவது நோய் வந்துடும், வேலைக்கு போய்ட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சாதான் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் மேஸ்திரியான செல்வகுமார்கிட்டயே வேலைக்கு போகிறேன். ஏன்னா அந்த நபருக்கு கீழே வேலை பார்த்தா ஒரு நாள் கூட விடாமல் டெய்லிக்கு வேலைக்கு போகலாம், பணமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க. இந்த நிலைமையில தான் வையாபுரி சில நாட்களாக தன்னோட மனைவி வேலைக்கு கிளம்புறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த காமாட்சி வேலைக்கு போகும்போது நீட்டாக சாரி கட்டி கொஞ்சம் மேக்கப் போட்டு பார்க்கவே ஸ்டைலாக இருந்திருக்காங்க. இதை பார்த்த வையாபுரி ஒரு சில நாட்களாக உன்னோட அழகு கூடிக்கிட்டே போகுது, நீ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, எதையோ நினச்சி சிரிக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்பவும் போல தான் இருக்கேன், வேலைக்கு போகிறப்போ கொஞ்சம் நீட்டாக போகணும்ல, அதனால தான் இந்த மேக்கப்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா மேஸ்திரியான செல்வகுமார் ஏதோ சில காரணத்தை சொல்லி அடிக்கடி காமாட்சி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இப்படி செல்வகுமார் காமாட்சி வீட்டுக்கு வந்துட்டு போகிறத பார்த்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் வையாபுரியை கூப்பிட்டு, உங்கள் ஒய்ஃபை கண்டிச்சு வைங்க, நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி மேஸ்திரியான செல்வகுமார் வந்துட்டு போகிறான், பார்க்குற எங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா, எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் தனியாக இருக்க உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு போகிறத ஊரில் இருக்கவங்க பார்த்தாங்க அப்படின்னா வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இல்லை, ஆனால் எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி தாத்தாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருமே அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஷயத்தை கேட்ட வையாபுரி வீட்டுக்கு போனதும் தன்னோட மனைவியை பார்த்து, நீ ஸ்டைலாக வேலைக்கு கிளம்பும் போதே உன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, எதுக்கு மேஸ்திரி செல்வகுமார் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறான், உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்குறப்போ காமாட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, ஊரில் உள்ளவங்க சொல்கிறத வச்சு ஏன் மேலே நீங்கள் சந்தேகப்படாதீங்க, இத்தனை வருஷமாக நான் உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நானும் செல்வகுமாரும் அம்மா பையன் மாதிரி தான் பழகிட்டுருக்கோம், இப்படி அபாண்டமாக எங்கள் மேலே பழி போடுறீங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி தன்னோட கணவர்கிட்ட அழுது பேசியிருக்காங்க. என்னதான் காமாட்சி வையாபுரி கிட்ட தனக்கும் செல்வகுமாருக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னாலும் வையாபுரிக்கு தன்னோட வைஃப் மேலே இருக்க சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. தன்னோட மனைவியை வேலைக்கு போக விடாமல் வீட்டிலையே இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மேஸ்திரியான செல்வகுமாரை சந்திச்சு, இனிமே நீ என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட அந்த செல்வகுமார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, 70 வயசான இந்த கிழவனால் நம்மளை என்ன பண்ண முடியும், ஒரு அடிக்கு தாங்க மாட்டான் அப்படின்னு நினச்சி செல்வகுமார் எதையுமே காதில் வாங்காமல் 2014 மார்ச் 25 விடிய காலையில் ஒரு 5:30 மணிக்கு காமாட்சியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா தனிமையிலேயே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு தூக்கத்திலேருந்து எழும்புன அந்த தாத்தா தான் பக்கத்தில் படுத்திருந்த தன்னோட மனைவியை தேடுறாரு. அடுத்ததாக சத்தம் போடாமல் தன்னோட வீட்டில் இருந்த இன்னொரு ரூமை எட்டி பார்க்குறப்போ அந்த ரூம்குள்ளே 35 வயசான மேஸ்திரி செல்வகுமாரும் 65 வயசான தன்னோட மனைவி காமாட்சியும் தகாத உறவில் இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவர் பயங்கரமாக கோபப்படுறாரு. அது கூடவே தன்னோட வீட்டிலையே இந்த மாதிரி ஒரு தப்பை செய்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டவர் நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஷார்ப்பான ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த செல்வகுமாரோட தலையிலையும் உடம்புலையும் கத்தியை வச்சு குத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக
அந்த தாத்தா கிட்ட இருந்து லேசான காயத்தோட தப்பிச்ச செல்வகுமார் அலறி அடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்கான். செல்வகுமார் தப்பிச்சு ஓடினதுக்கு அப்புறமா அங்கே இருந்த காமாட்சி பாட்டிய தகாத உறவில் இருந்த உன்னை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட மனைவியோட ப்ரைவேட் பார்ட்ஸை கத்தியால் அறுத்து அப்புறமா அவங்களோட கழுத்தையும் கொடூரமாக அறுத்து போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் இந்த பாட்டியோட அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்திருக்காங்க. வந்து காமாட்சி பாட்டி இருந்த கோலத்தை பார்த்துட்டு ஒரு துணியை எடுத்து அவங்க உடம்ப சுற்றி அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே கொண்டு போனதும் செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட மனைவியோட துரோகத்தை தாங்கிக்க முடியாத அந்த வையாபுரி தன்னோட வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி காலையில் ஒரு 7 மணிக்கு பரமத்தி வேலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, நான் என்னோட மனைவியோட கழுத்தை கொடூரமாக அறுத்து போட்டுட்டேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவள் இறந்து போயிருப்பா. அதனால என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார்னு சொல்லி சரணடையவும் செஞ்சுருக்காரு. இப்போ அந்த தாத்தா கையில் இருந்த கத்தியை மீட்ட போலீஸ் தீவிர விசாரணைக்கு அப்புறமா அந்த நபரை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறது இறந்து போன அந்த காமாட்சி பாட்டி தான். ஏன்னா 65 வயசுலையும் தன்னோட காம உணர்ச்சியை அடக்க முடியாமல் தன்னோட பையன் வயசில் உள்ள ஒரு நபர்கிட்ட தப்பான உறவில் இருந்திருக்காங்க. உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால 70 வயசுலையும் கூலி வேலைக்கு போன அந்த தாத்தா தன்னோட மனைவிக்கு உண்மையாக இருந்திருக்காரு. ஆனால் அவரோட அந்த உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம தன்னோட இந்த வயசுலையும் இருக்கக்கூடிய காம இச்சைக்கு இடம் கொடுத்து தன்னோட கணவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச இந்த காமாட்சி பாட்டியோட செயலை பற்றியும், கோபத்தில் தன்னோட மனைவியை கொடூரமாக கொலை பண்ண அந்த வையாபுரியோட செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எந்த வயசாக இருந்தாலும் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலை அப்படின்னா இது போன்ற விபரீதங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 70 வயசுலேயும் தன்னோட உழைப்பில் வாழணும், கடைசி வரைக்கும் தன்னோட மனைவியை பார்த்துக்கணும்னு அவரை நினச்சதுனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உள்ளாகியிருக்காரு. இதுவே அவர் தான் சந்தோஷமாக இருந்தால் போதும், வயசான காலத்தில் எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தன்னோட பையனோட வீட்டில் போய் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் தன்னோட குடும்பம் தன்னோட மனைவி அப்படின்னு நினச்சதுனால இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு உள்ளாகியிருக்காரு. அடுத்த இன்னொரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.